பசிக்குது, இங்க ஏதாவது கிடைக்குமா? எனக்கு கூட ரொம்ப பசிக்குது, இங்க எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த இடம் நமக்கு புதுசா இருக்கு. நாம தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. விஸ்வரூபம் நீயாய் நின்றாய், எதிரியும் எதிரே இடியாய் வந்தாய், சுகதி ஜெகமாய் சடுதியில் வந்தாய், பகைவனை புகையாய் செய்தாய். ஆபத்தில் நீ அத்தினியானாய், நெருங்கும் போது நிழலாயானாய், பிரம்மாண்டமாய் ஆனது தேகம் எமக்காகவே முத்து சிப்பியை போல நீ மதி விரட்டிடும் நீயோ பாஷணம், ரத்த பந்தம் போல நீ உன் நெஞ்சிலே கரகோஷம். அஞ்சனி திருமகனே வேறுமுடை முருதானா, அஞ்சனி திருமகனே வேறுமுடை முருதானா. என்ன பாக்கியமோ இனி என்ன புண்ணியமோ, என்ன பாக்கியமோ இனி என்ன புண்ணியமோ. உன் பேரு என்ன? என் பேரு ராமு. ராமு, என் சாமி பேரு நல்லா இருக்கு. உன் பேரு என்னமா? என் பேரு அஞ்சனி. இது என்னோட அம்மா பேரு, ரொம்ப நல்லா இருக்கு. என் வீட்டுக்கு வரீங்களா? நாங்க வர மாட்டோம். இங்க பூச்சாண்டி வருவான். சரி வரோம். வாங்க. கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்த? நான் இருக்கிறது இங்கதான். வாங்க, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். எல்லாம் ராமரோட போட்டோவா இருக்கு. உனக்கு ஆஞ்சநேய சுவாமினா பிடிக்காதா? அவர் போட்டோ ஒண்ணு கூட இல்ல. ராமருக்கும் சீதா தேவிக்கும் ஆஞ்சநேயர் வந்து வேலைக்காரன் தானே. தப்பு தப்பு, ஆஞ்சநேயர் சுவாமிய அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து லக்ஷ்மணரோட உயிரை காப்பாத்தினது அவரு தானே. சீதா தேவிய கண்டுபிடிச்சு ராமர் கிட்ட சொன்னதும் அவருதான். அது மட்டும் இல்ல, காட்டுல தனக்கு உதவியா இருந்த அவர் தம்பி லக்ஷ்மணருக்கே அவர் இதயத்துல இடம் கொடுக்காம அந்த ஆஞ்சநேயருக்கு தான் இடம் கொடுத்திருக்காருன்னா அந்த ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய மகான் இல்லையா? ஆஞ்சநேயரு ஒரு பெரிய மகானோ இல்லையோ, அந்த ராமரோட இதயத்துல இடம் பிடிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. பேசிட்டே மறந்துட்டேன். உங்களுக்கு பசிக்குதுல்ல? வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாம். அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அம்மாவோட கோபம் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் இருக்காது. நீங்க சாப்பிடுங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல. ஆனா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சரி சாப்பிடுறோம். வாங்கிக்க. நீயும் வாங்கிக்க.
ராமு, அஞ்சலி, அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. சீக்கிரம் கீழே வாங்க. சுகுணா, ஏன் டல்லா இருக்க? குழந்தைங்க எங்க போயிருக்காங்க? குழந்தைங்களா அதுங்க? பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாம எங்க சித்தி தலைய உடைச்சிட்டாங்க. குழந்தைங்களை என்ன பண்ண? 2 பேரையும் 2 தட்டு தட்டுன. சுகுணா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? குழந்தைங்களை போய் அடிச்சிருக்கியே. ஐயோ ஐயோ ஐயோ, பிசாசுங்க. லீவ் வந்தா போதும் என் உயிரை எடுத்துடுறாங்க. பேசாம வாயை மூடிக்கிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு. சுகுணா, உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் அடிஸ்டன்ட் கோவத்துல வெளியில போயிட்டாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? பிள்ளைங்களை பெற்றிருந்தா தானே அதோட அருமை உனக்கு தெரியும். சீ, வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. குழந்தைங்க இப்ப எங்க இருக்காங்களோ என்னவோ. ராமு, அஞ்சனி, வாங்க சாப்பிட போலாம். அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு. டாடி இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம். என் தங்கம் இல்ல, வாங்க சாப்பிட போலாம்.
இந்த சொத்துக்காக தானே குழந்தைங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்ச? இதையே கட்டிக்கிட்டு அழு. உன்னை கட்டிக்கிட்ட நிக்க சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம். இங்க பாரு சுகுணா, ராத்திரில இருந்து எதுவும் சாப்பிடல. கொஞ்சம் டிஃபன் ஆச்சு சாப்பிடுமா? எனக்கு பசி இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. உன்னை பாக்கும்போது என் வயிறுலாம் எரியுதுமா. பசங்க காணாம போனதுக்கு என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டான். என்னதான் இருந்தாலும் நீ ரெண்டாம் தாரம் தானே. முதல் பொண்டாட்டி மேல இருந்த பாசம் உன் மேல எப்படி இருக்கும்? இவன் நல்லவளா இருக்கிறதுனால சரியா போச்சு. இதே வேற ஒருத்தியா இருந்தா நாக்க பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருப்பா. சித்தப்பா, உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன். கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? என்னது இன்னைக்கு எல்லாரும் இவ்ளோ பாசமா இருக்கீங்க என் மேல? நீங்க என்னங்க குழந்தை மாதிரி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. பரவாயில்ல மம்மி, நாங்க பக்கத்திலே இருக்கோம். உங்க வேலை எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். சுகுணா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலாமே. இந்த ஜூஸ் குடி. நீங்க எதுக்குங்க கஷ்டப்படுறீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சாப்பிடு சாப்பிடு. மெதுவா. ராமு, அஞ்சனி, எழுந்துருங்க, போலாம். எங்க? உங்க அப்பா கிட்ட. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியும். அவர் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்காரு. எழுந்துருங்க, போலாம். ராமு, அஞ்சலி, எங்கடா போனீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே?